எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் EGR. கொள்ளை போகுதே, கொள்ளை போகுதே, என்னுடைய எண்ணமெல்லாம் இங்கே கொள்ளை போகுதே போகுதே. எதற்காக இப்படி நாம் புலம்புறோம்? சில விஷயங்கள் நமக்குன்னு எடுத்து வச்சிருக்கிற பொழுது அந்த விஷயங்களில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கல, நம்ம அதில் ஏமாறுறோம், நம்ம அதிலிருந்து ஒதுக்கி வைத்துட்டாங்க, இல்லை அறவே அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற பொழுது எல்லாம் கொள்ள போகுதேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற காலகட்டத்தில் சங்கடங்களையே நாம் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வழி தெரியாமல் விழிப்பிதங்கி நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோங்க. நிச்சயம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கும் அப்படிங்கிறத தேடி அலைகிறோம். அப்படி தேடி அலைகிற பொழுது இதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், சரியாக போயிடும் அப்படின்னு கைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் ஒருவரை நம்ம சந்திக்கிற பொழுது அவர்கிட்ட ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறாரு, 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைங்க, ஆனால் பரிகாரம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் சொல்லி பரிகாரத்துக்கு ஒரு பெரிய தொகையை அவர் சொல்லியிருக்கார். அவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. மற்றவங்கக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு தயக்கமாக இருந்து விசாரிக்கிற பொழுது, நாளைக்கு எனக்கு இந்த நோய் வரப்போகுதுங்க, அதனால் நான் இன்றைக்கே எனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எப்போவோ நடக்கும் இல்லை நடக்குமான்றது தெரியாத ஒரு விஷயத்தை பயமுறுத்தி இன்றைக்கி அது பரிகாரம்னு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல தான் நோயே இல்லாதப்போ அந்த நோய்க்கு மருந்து நாம் சாப்பிட்டோம்னா பின்விளைவுகள் நமக்கு வரும். ஆனால் அன்னைக்கு போய் அவங்கக்கிட்ட கேட்டால், நான் சொன்னேன், நீங்கள் சிந்திச்சு தானே செயல்படணும் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குழம்பி இருக்கிற ஒரு மனநிலையில் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம அறுவடை பண்ணணும் பயமுறுத்தின்னு நினச்சி சில பேர் தொழிலாக செய்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது இறைவன் காட்டிய வழியில் போகணும். ஆனால் நம்ம அது மாதிரி போகிறதுக்கு முன்னாடி 1008 டைவர்ஷன், அந்த டைவர்ஷனால் நமக்கு தத்தளித்து போகிறோம். இந்த மாதிரி நேரங்களில் தான் யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல வழியை காட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. நல்ல வழியாக காட்டினாலும் அதை கேட்டுட்டு அவங்க இன்னும் இப்படி சிம்பிளாக சொல்லிவிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அலட்சியப்படுத்துவதும் நம்ம மக்களிடத்தில் இருக்குது. இதிலிருந்து நல்ல பக்குவப்படுத்தி தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பலதரப்பட்ட மக்கள் பல எண்ணங்களில் நமக்கு திசைகளை மாற்றி மாற்றி சொன்னாலும் விதின்னு ஒன்று நம்மை ஆட்டி படைக்க போகுதுன்ற ஒரு நிலை கண்டிப்புன்னு இருக்கும் பொழுது நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் விட்ட வழின்னு நாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு போனால் நிச்சயம் நம்ம எப்படியாவது கரையை சேர்ந்துருவோம் அப்படின்னு அந்த நம்பிக்கையை வளர்க்கணும். நாம் நிச்சயம் கரை சேருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும், அதே நேரத்தில் நமக்குள்ளே ஏற்பட்ட பிழைகளை நானே சரிப்படுத்திக்குவேன் அப்படிங்கிற ஒரு விட்டு கொடுக்கும் மனோபங்கம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா, ஏன் இந்த பரிகாரம், ஏன் இந்த குழப்பம்? எல்லாம் சிந்திப்போம். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.